Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பழைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் அப்படின்னு. ஸோ அதோட ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு என்னென்ன யூஸ் ஆச்சு, அதே மாதிரி இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுதா இல்லை எது யூஸ் ஆகல அப்படிங்கிறது தான். நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா போட்டுட்டு இருந்தேன், பட் எந்திரிச்சிட்டா செல்லம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டர்னிட்டி வியர் தான். ஸோ மெட்டர்னிட்டி வியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்குறது லாங் டேர்ம்க்கு நல்லாவே வந்துட்டு யூஸ் ஆகும். நான் வந்து எல்லா டைப்பையும் வச்சிருக்கிறேன். 250, 350, 450 அந்த மாதிரி. ஒரு 700 அந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மற்ற டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஜிப் வச்சது அண்ட் பட்டன் வச்சது. அண்ட் அது இல்லாம புதுசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி பனியன் கிளாத்ல வந்து இருக்கும். அது வந்து இப்படி தூக்கினா நமக்கு வந்து என்ன சொல்றது, ஜிப் எதுவுமே இருக்காது, நியூ பார்னுக்கு வந்து குத்தாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் இப்பெல்லாம் விற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா ஜிப் வச்சது ஒன்றும் குத்தாது பெருசா ஒன்றும். பாப்பாக்கு நான் அதான் யூஸ் பண்ணேன். நான் அந்த பனியன் கிளாத்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா அது நார்மலா இருக்கு, ஆனா ரேட் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு சம்டைம்ஸ் சில பிராண்ட்ஸ்ல. இன்னும் நோக்கிட்டே சிரிக்கினேன். ஸோ அதனால வந்துட்டு உங்க இஷ்டம் தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பாருங்க. ஏன்னா இப்போ ஜிப் வச்சதுமே நல்ல குவாலிட்டி இல்லைன்னா அது வந்துட்டு யூஸ் வந்துட்டு கம்மியா தான் ஆயிடும் போக போக. அதே மாதிரி இப்படி தூக்கி கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இழுத்து அந்த பனியன் கிளாத் இல்லையா, ஸோ அது வந்து இழுத்துருமா. ஸோ அதுவும் இருக்கு, அதுலயும் மைனஸ்லாம் இருக்கு. யூஸ் பண்ணவங்களுக்கு மேபி தெரியலாம். ஸோ அதனால வந்துட்டு ஃபீடிங் ட்ரெஸ் வந்து பயங்கரமா யூஸ் ஆகும் பட்டன் டைப்பை விட. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொடுக்குறோம் பாப்பாவுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலயே வந்துட்டு ஓப்பன் இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட்டன்ஸ்னா இங்க வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும், நமக்கு பழக்கம் இருக்காது. இப்பதான் நான் வந்து பட்டன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வியர் வந்து வாங்கிக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராது. ஸோ அதனால வந்துட்டு சின்னதா ஒன்று ஏதோ இருக்கும் இல்லையா, அது சில பேர் எடுத்துட்டு போவாங்க. சில பேர் பாட்டில், சில பேர் பிரெஸ்ட் பம்பு எல்லாமே எடுத்துட்டு போறவங்க உண்டு. எனக்கு அது எதுவுமே யூஸ் ஆகல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்மியா தான் வரும், பட் அதுவே பாப்பாக்கு வந்து போதுமானதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து நிறைய எடுத்துட்டு போனேன். அண்ட் எனக்கு வந்து நான் எடுத்துட்டு போன எல்லாமே யூஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்வெட்டர் எடுத்துட்டு போல பாப்பாக்கு. எனக்கு தெரியாது ஸ்வெட்டர் வந்து, ஐ மீன் ஸ்வெட்டர் மீன்ஸ் நான் வந்து ஃபுல் ராம்பர்ஸ் மாதிரி டைப் எடுத்துட்டு போனேன், ஃபுல் கவர் பண்றது. பட் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஸ்வெட்டர் மாதிரி இந்த கையில ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, நான் என் நியூ பார்ன் பேபிக்கு வந்து ஒரு போட்டோ போட்டிருப்பேன் ரெட் கலர்ல. ஸோ அந்த ஸ்வெட்டர் வந்து நாங்க போய் வாங்கணும். என்ன ஒண்ணு, நம்ம வந்து அதை மட்டும் வாஷ் பண்ணாமலே தான் போட்டு வர வழி இல்லைன்னா அன்னைக்கு டாக்டர் வந்து ஸ்வெட்டர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து ஸ்வெட்டர் வந்து தேவைப்பட்டது வருங்க. அதனால வந்துட்டு அது வந்து எக்ஸ்ட்ராவா நான், ஏன்னா ஃபுல் ஏசி, ஸோ பயங்கரமா குளிரும் அப்படின்னு. ஆனா நான் வந்து வாங்கிட்டு போனதே அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபுல் கவர் பண்ணி தான் இருக்கு. பட் டாக்டர் அவங்க என்ன சொல்றாங்க அதுதானே. இப்ப சில ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படாது, நம்ம இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் போன ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க கட்டாயமா வேணும் 2 வாட்டி ரவுண்ட்ஸ் வரும் போதெல்லாம் ஸ்வெட்டர் போடுங்கன்னு பெரிய டாக்டர் வந்து சொன்னாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து மஸ்டா ஸ்வெட்டர் வாங்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அதுதான் நான் வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து டயப்பர்ஸ் நைட்டு மட்டும் போட்டு விட்டேன் அவளுக்கு. ஏன்னா தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். பார்த்தீங்கன்னா அவளுக்கு நைட் வந்து நான் டயப்பர்ஸ் போட்டு விட்டுருவேன். இந்த ஸ்டார்டிங் நியூ பார்ன் டைம்ல எல்லாம் சொல்றேன் நான். ஸோ அப்போ வந்து லங்கோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லங்கோட்ஸ் நிறைய தேவைப்பட்டது. நிலா வந்து வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணி திரும்ப கொண்டு வருவோம், அவ்வளோ லங்கோட்ஸ் வந்து தேவைப்பட்டது நம்மளுக்கு. அண்ட் இருந்து நான் வந்து 7 days இருந்தேன் சிசேரியன் அப்படிங்கறதால. ஸோ சில பேர் நார்மல் 3 days தான் இருக்கணும், பட் இருந்தாலும் நமக்கு அவ்வளோ தேவைப்படும். ஸோ அது நிறைய வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி பேட் வந்து எனக்கு வந்து பெருசா தேவைப்படல. நான் 1 day மட்டும் தான் போட்டேன், அதுவுமே தேவைப்பட்டிருக்காது. எனக்கு தெரியாது எவ்வளோ வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து அந்த ஃப்ளோ வந்து தெரியாது. பிகாஸ் என் ஃப்ரெண்ட் வந்து அதுதான் வந்துட்டு நல்லா இருக்கு, அவளுக்கு வந்து நார்மல் டெலிவரி. ஸோ அவளுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருந்திருக்கும் போல. ஸோ அதனால எனக்கு சஜஸ்ட் பண்ணான். ஸோ அதனால எனக்கு பெருசா வந்துட்டு பீரியட்ஸ் வந்து வரல.
டெய்லி இருந்ததான்னு கேட்டீங்கன்னா டெய்லி இருந்தது. ஆனா நமக்கு நார்மல் பீரியட்ஸ் எப்படி இருக்கும் இந்த ஃப்ளோ தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் நார்மல் பேட்க்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ எனக்கு வந்து மெட்டர்னிட்டி அந்த என்ன சொல்றது பேண்டீஸ் மாதிரியே பேட் இருக்கும் பாத்தீங்களா, நான் அதை சொல்றேன். ஸோ எனக்கு மெட்டர்னிட்டி பேட் வந்து யூஸ் ஆகல அன்னைக்கு. நான் இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல இருக்காது. ஸோ அப்படியேதான் வச்சிருக்கேன் நானு. அண்ட் இப்போ வந்து எனக்கு ஒரு 6 monthsக்கு அப்புறம் வந்து பேக் டு பீரியட்ஸ் நார்மல் லைஃப்க்கு வந்தது. ஸோ அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவி ப்ளீட் ஆகும்போது நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அப்ப வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னு சொல்லலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ அந்த டைம் எனக்கு ஆகல, பட் நிறைய பேருக்கு ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து சொல்றேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ நான் அதான் வந்து ஷேர் பண்றேன். அடுத்து நான் கொண்டு போன எல்லாமே எனக்கு யூஸ் ஆச்சு. ட்ரை ஷீட்ல இருந்து என் டயப்பர்ல இருந்து, டயப்பருமே நான் யூஸ் பண்ணேன் பாப்பாக்கு. அண்ட் டயப்பர் ரேஷ் கிரீம் எடுத்துட்டு போனேன், பட் யூஸ் ஆகல எனக்கு இப்ப வரைக்குமே. எனக்கு வந்து டயப்பர் ரேஷ் கிரீம் வந்து யூஸ் ஆகல. அண்ட் ஏன் நிறைய பேருக்கு டயப்பர் ரேஷஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, ஏன் வருது, எதனால வருது. நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் நான் வந்து ஆயில் பாப்பாக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து லைட்டா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விட்டேன். பட் இப்ப அப்ளை பண்ணாமலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ரேஷ் கிரீம் வந்து அவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா கோகோனட் ஆயிலே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு ரேஷஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அண்ட் வேற என்ன சொல்லிச்சேன், வேற வந்து ராம்பர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன் பாப்பாக்கு. நான் எடுத்துட்டு போன எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு வந்து யூஸ் ஆச்சு. நானும் பாப்பாவும் கிளம்புற அன்னைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தோம், அதுவுமே வந்து யூஸ் ஆச்சு. நாங்க 2 பேரும் நீங்க vlog பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ஜூஸர்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னா தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிடுங்க. நமக்கு டெய்லி தேவைப்படும் ஜூசஸ் அந்த மாதிரி எல்லாம். ஸோ எனக்கு வந்து டெய்லி நான் வந்து ஷாப்ல இருந்து வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்க அந்த மாதிரி இது இல்ல. பிளஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, நாங்க கேட்கவும் இல்லை. அதனால வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்னா நீங்க வந்து எடுத்துட்டு போறது நல்லது. இல்ல வீட்டுல இருந்தா கூட நீங்க வந்து பக்கத்துலயே தான் வீடு அப்படின்னா, எனக்கு வீடும் தூரம். சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வீடு பக்கம்னா நீங்க வந்து ஒரு ஜூஸர் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ஆஃபர்ல வந்தது அப்படின்னா. வேற என்ன சொல்ல நினைச்சேன், அண்ட் ஃபீடிங் பில்லோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பில்லோ வந்து நான் வாங்கவே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து அது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது இல்லாமலே வந்துட்டு கம்ஃபர்டபுளா தான் நான் வந்து ஃபீட் பண்ணேன் பாப்பாக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு டவுட், அது இப்படி நம்ம பெல்ட் போட்டாலும் பாப்பா வெயிட் வர வர கீழே தானே இறங்கும், அப்பயும் நம்ம வந்து பாப்பா தூக்கணும் இல்ல பில்லோ வச்சுதான் தூக்கணும்ன்ற ஒரு டவுட் இருக்கு. எனக்கு தெரியல, அது யாராச்சும் யூஸ் பண்றவங்க சொல்லுங்க அது யூஸ் ஆகுதா அப்படின்னு. நான் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணல. அண்ட் பாப்பா வந்து நான் தூக்கி ஒன்னும் வைக்கல. நான் வந்து என்ன பண்ணேன், லெக் சப்போர்ட்டோட பாப்பா வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இத்தனைக்கும் சிசேரியன் தான் இருந்தாலும் நான் வந்து கால்லாம் நல்லாவே தூக்கி தான் பாப்பா கொடுத்தேன். எனக்கு பெயின் அந்த மாதிரி ஒன்றும் பெருசா இல்ல கால்லாம் தூக்கினப்ப. அண்ட் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், அப்படி இல்லையா உங்களுக்கு நம்ம நார்மல் பில்லோ இருக்குல்ல, நார்மல் பில்லோ நம்ம படுக்கிறது அதுவே போதும். நான் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அப்படிதான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நார்மல் பில்லோ 2 இருந்தது, அதை அப்படியே வச்சு அப்படிதான் கொடுத்தேன். ஸோ அதனால வந்துட்டு ஓகே. அண்ட் இன்னொன்னு, நான் ஃபுல் ஓப்பன் நைட்டி வாங்கியிருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து எனக்கு சிசேரியன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல இருந்து அப்படியே தூக்கி வைப்பாங்க. அதனால எனக்கு அப்படியே ஃபுல் இந்த இங்க இருந்து ஃபுல் வந்துட்டு அது என்னது சொல்லுவாங்க, அனஸ்தீஷியா இல்லையா, எதுவுமே நமக்கு உணர்வே இருக்காது. கொஞ்ச நேரத்துல அந்த 1 day ஃபுல்லாவே இருக்காது. ஸோ எனக்கு வந்து அவங்க தான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விடும்போது என்னால வந்து அப்படி இப்படி திரும்ப செம்ம பெயின், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் தெரியும் இல்லையா. சோ எனக்கு வந்து ஈஸியா வந்து போட்டு விட்டாங்க. ஏன்னா ஈஸி பட்டன்ஸ் ரொம்ப எல்லாம் ஃபுல்லா போடல, இது வரைக்கும் தான் போட்டேன். ஏன்னா டாக்டர் வந்து அப்பப்ப செக் பண்ணுவாங்க இங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு. இங்க என்ன கீழே எல்லாம் வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஃப்ரீயா வச்சுக்கலாம். பெட்ஷீட் போட்டு விட்டாங்க, பட் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. சோ நான் அதான் ஒண்ணு. இப்ப வந்து அந்த நைட் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு 3 பட்டன்ஸை மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா நீங்க கேட்கலாம் ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் ஆகாதுல. நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து இங்க வரைக்கும் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படியே அது மேலேயே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டேன். ஸோ ஒரு 3 பட்டன்ஸ் மட்டும் ஓப்பன் வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நார்மல் நைட்டியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு வச்சு நான் எப்படி வீடியோ எடுக்கிறது சொல்லுங்க. இப்பவே நான் வந்து நிறைய கட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து முதல்ல திரும்ப எடுக்கிறேன். நிறைய வாட்டி எடுத்துட்டேன். இப்ப எல்லாம் கட் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், ஸோ அதான் நான் சொன்னேன் அந்த வீடியோல என்னென்ன நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் இப்போ கன்சீவா இருப்பீங்க. ஸோ அதனால நான் வந்து சொல்றேன். அண்ட் நிறைய நம்ம வந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸே போதும் நம்மளுக்கு.
சில பேர் வந்து நான் பார்த்தேன், நான் ஒரு ஐடியாக்காக நான் நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தா வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டு போனாங்க. நானே யோசிச்சேன், இவ்வளோ எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் அவ்வளோலாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் கரெக்டா பாப்பாக்கு வந்து நான் வந்து சிசேரியன் நாம ரெண்டுத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன். நான் வந்து 7 daysன்ற கணக்குலயே வந்து எல்லாமே பேக் பண்ணது. எது வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணல அப்படின்னா டயப்பர் மட்டும் நான் வந்துட்டு ஒரு 3 தான் எடுத்துட்டு போனேன். என்னோட மெட்டர்னிட்டி வியரும் நான் வந்துட்டு மெட்டர்னிட்டி பேடும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 3 தான் எடுத்துட்டு போனேன். ஸோ அதனால அதுவே ஓகே தான். எனக்கு என்ன நான் யூஸ் பண்ணல இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையில இப்படி போட்டு வச்சுப்போம் இல்லையா, அது வந்து நான் ஒண்ணுதான் கொண்டு போனேன். எனக்கு வந்து நிறைய தேவைப்படல. அண்ட் பாப்பாக்கு வந்து எது ரொம்ப 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 யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது பேபி பில்லோ இருக்கு இல்லையா, அந்த பேபி பெட்டு நம்ம இப்படி கேரி பண்றது, அதுதாங்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஏன்னா நியூ பார்னா எனக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் சரி கொஞ்சம் ஒரு ஒரு பயம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ அந்த பில்லோ இருக்கும் என்னாச்சுன்னா அவளை தூங்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னொரு டிப் சொல்றேன், வேக்சின் போடும்போது என்ன ஆகும்னா பாப்பாக்கு வந்து அந்த டைம்ல பெயின் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பெயின் வரும் பாருங்க வீட்டுக்கு போயிட்டு, அதை வந்து நம்மளால தாங்கவே முடியாது அவங்க அழுகுறது. ஸோ தூங்கவும் மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் என்ன பண்ணேன்னா பாப்பா வந்து அந்த பில்லோல போட்டுட்டு ஃபீட் பண்ணுவேன். அப்படியே பெயின்லயே ஃபீட் பண்ணிட்டு அந்த பெட்லயே தூங்கிடுவாங்களா. ஸோ நம்ம கீழே போடுறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பில்லோ அப்படியே வச்சுதான் அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அடுத்து பெயினோ இல்ல ஃபீட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் எந்திரிச்சாவன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. நல்ல வேலை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பில்லோ வாங்கினேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ வேற வந்து எனக்கு பெருசா எதுவும் தேவைப்படலைங்க. எனக்கு ரொம்ப பெருசா எதுவுமே தேவைப்படல. நான் என்ன எடுத்துட்டு போனேனோ அது மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு கீழே வந்து இந்த டேக் வந்து பண்ணி விடுறேன், வேணா அது பாத்துக்கோங்க. அண்ட் வேற 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 பாப்பாக்கு வந்து கையில சாக்ஸ் கால்ல போடுறது. ஸோ அப்போ அவ்வளவுதான். பாப்பாக்கு வந்து இப்போ ஒரு 9 months ஆக போகுது. இந்த மந்த் வந்ததுன்னா டக்குனு வந்து வளர்ந்துட்டே போறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டேஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடா வந்து போகுது. இந்த மாதிரி இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்க வீடியோ போடுறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் வந்து பண்ணிருக்கேன்னா சரி எதுக்கு இதை வந்து வேஸ்ட் பண்ணணும். நான் வந்து வீட்டுல இருக்கலாம் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் பெருசா பண்றதும் இல்லையா, அதனால நான் வீடியோவும் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து எங்க வீட்டு பக்கத்துல கோயில வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம். சோ அதனால வந்துட்டு நான் கிளம்பி போய் இப்பதான் வந்த செய்வட தூங்க வச்சுட்டு அப்படியே கையோட வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி அதான் சோ அப்ப அவ்வளவுதான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இது தேவைப்பட்டுச்சான்னு கமெண்ட்ல கேளுங்க. நான் எனக்கு ஆச்சா இல்லையா நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. அண்ட் இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து எனக்கு வந்து சிசேரியன் அப்படிங்கறதால எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரினேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியாது. ஸோ எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசேஃபோட யூரின் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கார்டு மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. அது அப்பன்னு இல்ல, டிராவல் பண்ணும்போது பிரெக்னன்சி டைம்ல கூட நான் அதுதான் யூஸ் பண்ணேன். டிராவல் பண்ணும்போது இன்னொரு ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. சோ அத வந்து நம்ம இடத்துல நம்மளோட பிரைவேட் ஸ்பேஸ்ல வச்சோம் அப்படின்னா நம்ம நின்னுட்டே கூட பீ பண்ணிக்கலாம். சோ அது வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அண்ட் வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு பேட் வந்து கொடுத்தாங்க, அதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. அது சுத்தமா யூஸே ஆகல எனக்கு அது. அண்ட் அதுக்கப்புறம் நான் நார்மல் பேட் தான் யூஸ் பண்ணேன். பெட்ஷீட் வந்து யூஸ் ஆச்சு எனக்கு ரொம்ப. அண்ட் சாக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு போயிருந்தேன். சாக்ஸ் எனக்கு யூஸ் ஆகல. சிசேரியன் பண்ண டைம்ல பயங்கர ஷிவரிங்.
செமையா இருந்துச்சு. கிளவுஸ் வாங்கிருக்கலாம் போல. காலுக்கு எனக்கு பெருசா மருத்து போனது, கால் குளிர்லாம் அந்த மாதிரிலாம் எடுக்கல. கை செம்மையா இப்படி ஆடிக்கிட்டே இருந்தது. ஸோ கைக்கு எதனா போட்டுக்கலாம், செம்ம ஷிவரிங், எனக்கு முடியல. நான் நினைச்சேன் ஃபீவர் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு. பட் சிசேரியன் பண்ணா சம்டைம்ஸ் அப்படி சில பேருக்கு ஆகும்னு கேள்விப்பட்டேன். அண்ட் வேஸ்ட் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் கவர் நான் எடுத்து வச்சேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். பை.